புதியுகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த அழகான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி வாயிலாக உங்க எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில நமக்கு இருக்கக்கூடிய பல்வேறு ஜோதிடம், ஜாதகம், ஆன்மீகம் சார்ந்த கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் ஒரு நல்ல வழிகாட்டியாக இணைந்திருக்கிறார் ஜோதிடர் பேராசிரியர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் அவர்கள். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம். சார் வணக்கம். வணக்கம்மா. வணக்கம் நேயர்களே. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதயே வரவரத சர்வஜனமே வசமானாய ஸ்வாகாகா. உலகெங்கும் வாழும் புதியுகம் தொலைக்காட்சி அன்பர்களே, என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எத்தகைய பிரச்சனையாக இருந்தாலும் உங்கள் ஜாதக ரீதியாக பரிகாரம் பெற்று பூரண நிம்மதி பெறலாம். அதற்கு வழிகாட்டுவதற்காக வந்திருக்கிறேன் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். இந்த நிகழ்ச்சியிலம்மா முக்கியமான ஒரு விஷயம் நேயர்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்ல வேண்டியிருக்கு. கண்டிப்பா. இன்றைக்கு பரணி தீபம், நாளைக்கு திருக்கார்த்திகை திருநாள். நேயர்கள் அனைவருக்கும் திருக்கார்த்திகை திருநாள் நல் வாழ்த்துக்கள். அந்த தீப ஒளி உங்கள் இல்லங்களில் பெருகட்டும், உங்கள் வாழ்க்கையில் பெருகட்டும். உங்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றிம்மா. மகா கார்த்திகை தீபம்னாலே எல்லாருமே தீபம் ஏற்றுவாங்க. எத்தனை தீபங்கள் ஏற்றணும்? இந்த தீபம் ஏற்றுவதற்கான தாத்பரியத்தை பற்றி சொல்லுங்க சார். ரொம்ப அருமையான கேள்விம்மா. அதாவது இந்த தீபம் ஏற்றுவது அப்படின்னு ஏன் வந்துச்சு அப்படின்னா, கலியுகம் பிறக்கிற போது முனிவர்கள் ஞானிகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து பேசுகிறாங்க. இந்த கலியுகம் என்பது ஒரு பெரிய பாவச்சுமையாக இருக்க போது, பாவ மூட்டைகள். மக்கள் நிறைய பாவம் செய்கிறவங்களாக இருப்பாங்க. பாவங்களினால அவங்களுக்கு பிரச்சனைகள் வரும். அப்படி பிரச்சனை வராமல் இருக்கணும்னா நிறைய ஹோமங்கள், யாகங்கள், யஜ்யங்கள் நிறைய பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவரவர் இல்லங்களில் பண்ணணும் அப்படின்னு வருது. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு என்ன வழின்னா, ஒரு தீபம் ஏற்றுவது என்பது ஒரு ஹோமத்திற்கு சமானம். அப்போ எல்லா வீடுகளையும் ஹோமம் செய்ய முடியலைன்னா கூட தீபங்கள் ஏற்றுங்கிறாங்க. எவ்வளவு தீபங்கள் ஏற்ற முடியுமோ அவ்வளவு தீபங்கள் ஏற்றணும். அப்போ இந்த தீபங்கள் நீங்கள் ஏற்ற ஏற்ற உங்களுடைய பாவங்கள் போகுது. இல்லக விளக்கது இருள் கெடுப்பதுன்னு சொல்கிறாங்க பாருங்க. அப்படி நீங்கள் வீட்டில் நீங்கள் தீபம் ஏற்ற ஏற்ற உங்களுடைய பாவம் இன்னும் இருள் போயிடுது. அதுக்காக தீபம் ஏற்ற சொல்லிட்டாங்க. எவ்வளவு தீபம் ஏற்றுறதுன்னு ஒரு அருமையான கேள்வி கேட்டீங்க. தீபங்கள் எவ்வளவு நிறைய தீபங்கள் ஏற்றுகிறீர்களோ அவ்வளவு ரொம்ப நல்லது. ஆனால் ஏற்றக்கூடிய தீபம் உண்மையான தீபமாக இருக்கணும். அது மண் அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி தான் தீபம் ஏற்றணும். நிறைய பேர் மெழுகுவர்த்தி தீபம்லாம் ஏற்றுறாங்க. அப்படி ஏற்றுவதில்லை. அது அலங்காரத்திற்காக, அழகுக்காக நீங்கள் அப்படி ஏற்றலாமே தவிர, உண்மையாக இந்த தீபத்துடைய ஒரு தத்துவம் நம்முடைய பாவத்தை போக்கணும் அப்படிங்கிற அர்த்தம் இருக்கிறதுனால நாம் மண் அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி தான் தீபம் ஏற்றணும். இன்னைக்கு பரணி தீபம், நாளைக்கு திருக்கார்த்திகை திருநாள். அண்ணாமலையார் கோயிலில் தீபம் ஏற்றிய பிறகுதான் அவரவர் வீடுகளில் தீபம் ஏற்றணும். இது மனசில் முக்கியமாக நினைச்சுக்கிடணும். குறைந்தபட்சம் 27 தீபங்கள் ஏற்றணும். ஏன்னா 27 நட்சத்திரங்கள் பாருங்க. அதன் அடிப்படையில் 27 தீபங்கள் ஏற்றுவது நம்முடைய கடமை. குறைந்தபட்சம். அதிகபட்சம் எவ்வளவான தீபம் ஏற்றிக்கிடுங்க. அப்படி தீபம் ஏற்றி வழிபடுவது என்பது எல்லா நன்மைகளையும் உங்கள் குடும்பத்திற்கு கொண்டு கொடுக்கும். ரொம்ப அழகா சொன்னீங்க. மகா கார்த்திகை தீபத்துக்கு தீபம் ஏற்றுவதற்கான தாத்பரியத்தை பத்தி ரொம்ப அழகான விளக்கம் கொடுத்தீங்க. தொடர்ந்து பேசலாம் சார். வணக்கம். நேரம் நல்ல நேரம். உங்க பேர் சொல்லுங்க. பையன் பேர் ராஜசேகர் மேடம். சரி, அவருடைய டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கம்மா. 29/6/1992. 26/9 ஒரு நிமிஷம். 26/9/92. 29 மேடம். 29/6/92. 1992. சரி, பிறந்த நேரம் சொல்லுங்க. பிறந்த நேரம் திங்கட்கிழமை மாலை 6:10. சரி. மிருகசீரிஷ நட்சத்திரம், மிதுன ராசி, தனுசு லக்னம் மேடம். சரிம்மா. அன்பு மகனுக்காக என்ன கேள்வி கேக்குறீங்க? எங்க பையனுக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்கிற மேடம். பொண்ணே அமைய மாட்டேது. திருமணம் நடக்குமா? ராகு தோஷம் வேற இருக்குன்னு சொல்றாங்க மேடம். சரிம்மா, விரைவில் கை கூடும், கவலைப்படாதீங்க. சார் கிட்ட தொடர்ந்து பேசலாமா? வணக்கம்மா. வணக்கம் சார். நல்லா இருக்குமா? லைன் கேஸ் ரொம்ப சந்தோஷம் சார். ரொம்ப மகிழ்ச்சிமா. அதாவது உங்களுடைய அன்பு மகனுடைய ஜாதகம் அப்படின்னு பார்க்கும்போது இவருக்கு இருக்கக்கூடிய இந்த ராகு கேது தோஷங்கள் இருக்குது பார்த்தீங்களா, இது கடுமையான பாதிப்பை அவருக்கு கொண்டு கொடுக்குது. சரிங்களா? இப்போ உங்களுக்கு நான் ஜாதகம் பார்க்கறது பக்கத்தில் பிரசனமும் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த ராகு கேது தோஷங்களுடைய பாதிப்பு பலருக்கு இப்படி திருமண தடைகளை கொண்டு கொடுக்கறது. உங்களுக்கு இது கடுமையான தடை அப்படின்னு காட்டும்போது என்ன செய்யணும்னா, அமாவாசை தினங்கள் வருது பார்த்தீங்களா, அன்னைக்கு நீங்களும் உங்கள் பையனும் பக்கத்தில் இருக்கக்கூடிய நாக தெய்வங்கள் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போகணும். அமாவாசை எண்கள் அன்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலில் நாக தெய்வங்கள் குடியிருக்கக்கூடிய கோயிலில் போய் ஒரு வழிபாடு செய்யணும். தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம், அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யலாம். பொதுவாக இவருடைய ஜாதகத்துக்கு நாக தெய்வங்களுக்கு அபிஷேகம் செய்வது நல்ல பலனை கொடுக்கும். அப்படி அபிஷேகம் செய்து
இவருக்கு நல்ல முறையில் திருமணம் கூடி வரணும் அப்படின்னு நீங்கள் வேண்டிட்டீங்கன்னா அடுத்த ஆண்டே உங்களுக்கு நல்ல செய்தி வந்து சேரும். மணமகள் வந்து கிழக்கு திசையிலிருந்து வருவார் அப்படின்னு இருக்கு. ஒரு வளமான வாழ்க்கை அமையும். வாழ்த்துக்கள். நன்றிமா அழைத்தமைக்கு. அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ வணக்கம், உங்க பேரு? சகுந்தலா. சகுந்தலாமா, யாருக்கா கேக்குறீங்க? எங்க மகனுக்கு. மகனோட பேர் சொல்லிட்டு டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கம்மா. மகனோட பேர் வந்து சந்தானம். 21/7/97. சரி, பிறந்த நேரமா? 11:47 நைட்டு. சரிம்மா. ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க. ராசி வந்து தனுசு ராசி, பூரண நட்சத்திரம், கும்ப லக்னம். சரிம்மா, என்ன கேள்வி கேக்குறீங்க? மகனுக்கு எப்ப மேரேஜ் ஆகுன்னு கேக்குறாங்க. திருமணத்திற்காக கேக்குறீங்க. வாழ்த்துக்கள்மா, விரைவிலே கைகூடும். தொடர்ந்து பேசலாம் சார் கிட்ட. அம்மா வணக்கம்மா. வணக்கம் சார். அதாவது என்னம்மா? எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கம்மா, நல்லா இருக்கம்மா. நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்காங்க சார். உங்க அன்பு மகன் என்ன வேலை செய்யறாருமா? அவர் வந்து பேங்க்ல அசிஸ்டன்ட் மேனேஜரா இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். அதாவது இவருடைய ஜாதகத்துல எப்படி ஒரு அமைப்பு இருக்குன்னா, இவருக்கு இப்போ வேலையில நெருக்கடி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு காட்டுது. அவருடைய ஜாதகத்துல நீங்க திருமணம் பத்தி தான் கேட்குறீங்க, பட் அவருடைய ஜாதகத்துல வேலை ரீதியான நெருக்கடிகளும் இவருக்கு உண்டுன்னு இருக்கு. வரக்கூடிய ஏப்ரல் மாதம், மார்ச் 29 அடுத்த வருஷத்துல மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனிப்பெயர்ச்சி வருது பாருங்க. அதன் பிறகுதான் இவருக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட வரன்கள் கூடி வரக்கூடிய ஒரு அமைப்பு அமையும். இவர் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய கோயிலில், அம்மன் இருக்கக்கூடிய கோயிலில் அம்மனுக்கு அலங்காரம் செய்திருக்கக்கூடிய அம்மன் இருக்கு பாருங்க, அந்த அம்மனை தரிசனம் பண்ணிக்கிட்டு வரணும். நல்லா அலங்காரம் பண்ணியிருப்பாங்க அம்மனுக்கு. அந்த கோலத்தில் அம்மனை தரிசனம் செய்துக்கிட்டு வரணும். அன்னைக்கு பூத்த பூக்கள் இருக்கும் பாருங்க, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தோட்டத்தில் கூட அன்னைக்கு பூத்த பூக்கள் இருக்கும் பாருங்க, அந்த பூக்களினால் அம்மனுக்கு நீங்கள் அர்ச்சனை செய்வது உடனடியான பலனை தரும். நீங்கள் ரொம்ப பழைய பூ கொண்டு போய் அர்ச்சனை பண்ணுறதில்ல, அன்றலர்ந்த பூனாங்க, அன்னைக்கு பூத்த பூ, அந்த பூவினால் அர்ச்சனை பண்ணினால் உடனடியாக பலன் தரும். பெண்களுக்கு, அதாவது 21 பெண்களுக்கு கண்ணாடி வளையல்கள் வாங்கி கொடுக்கணும். திருக்கோயிலில் வச்சு அப்படி வாங்கி கொடுக்கணும். அதை செய்கிற போதும் அற்புதமான பலன்கள் தரும். இவருக்கு விரைவில் திருமணம் கூடி வரும். வாழ்த்துக்கள். நன்றி. அழைத்தமைக்கு. அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம் சார், உங்க பேரு? திருநாவுக்கரசுங்க. யாருக்கா கேக்குறீங்க? எனக்காக தான் கேக்குறேங்க. சரி, டிவி பார்க்காதீங்க, உங்களுக்காக கேக்குறீங்க. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 3/9/1973ங்க. 73ஆ? 1973ங்க. சரி, பிறந்த நேரம் ஐயா? திங்கட்கிழமை காலையில 7:30ங்க. சரி, ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க. ராசி துலாம் ராசிங்க. விசாக நட்சத்திரங்க. கன்னி லக்னங்க. சரி, என்ன கேள்வி கேக்குறீங்களோ கேட்கலாம். தொழிலே சரியா அமைய மாட்டேங்குதுங்க. ஒரு சின்ன பெட்டிக்கடை வச்சுக்கிறேங்க, நல்ல ஒரு ஓட்டமே இல்லைங்க. தொழிலுக்காக கேக்குறீங்க. சரி, பேசு. ஐயா வணக்கம். வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன் சார். அதாவது துலா லக்னம் சொன்னாலே அது அற்புதமான லக்னம் சார். ஆனால் சோதனைகள் வந்து தொடர்ச்சியாக அப்படி கொடுத்துக்கிட்டே இருக்கு. அப்போ என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, நீங்க வந்து ராசி சார், அதான் துலா ராசி கன்னி லக்னம் சொன்னீங்க. இந்த துலாம் தொடர்பு வருகிற போது உங்களுக்கு வந்து அதுக்குடைய பாதிப்பு வந்து வந்துகிட்டே இருக்கு. இந்த மாதிரியான விஷயங்களுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது, முருகப்பெருமான் இருக்கார் பாருங்க. நீங்க விசாக நட்சத்திரத்தில் வேற பிறந்திருக்கிறீங்க. முருகப்பெருமானுக்கு நீங்க வந்து அருகில் இருக்கக்கூடிய கோவிலா இருந்தாலும் சரி, இல்லை நீங்க பழனிமலை போய் தரிசனம் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் சரி, முருகனுக்கு காவடி எடுக்கணும். அது காவடி எடுக்க நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா ஒரு 6 மாதத்திற்கு ஒரு முறை காவடி எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பழக்கத்தை நீங்க உருவாக்குங்க. அதே மாதிரி முருகன் கோயிலுக்கு நடைபயணமாக நீங்கள் சென்றாலும் அற்புதமான பலன்களை உங்களுக்கு உருவாக்கி தரும். ஸோ முருகன் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். மெல்ல மெல்ல உங்கள் வியாபாரத்தில் லாபம் பிறக்க தொடங்கும். முருகனுடைய அனுக்கிரகம் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கும். சார், ஒரு சில கப்பலையோ இல்லை ஃபேமிலியோ நான் பார்த்துருக்கேன். அவங்க அவ்வளோ ஹாப்பியாக இருப்பாங்க, பார்க்கும்போதே எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்கல்ல அப்படின்னு. இந்த ஒரு அமைப்பு வந்து எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லை. ஸோ மகிழ்ச்சி அப்படிங்கிறது இருந்தால் எல்லாமே நமக்கு கிடைச்சிரும். நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய குடும்ப உறுப்பினர்களோட நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும்னா என்ன பண்ணணும்? பொதுவாக மகிழ்ச்சிங்கிறது மனசில் இருக்குமா, எல்லா விஷயத்தையும் பாசிட்டிவாக எடுத்துக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது பாருங்க. அப்போ அப்படி எடுத்துக்க பழகிட்டாலே, குறை பிறரை சொல்லாத பழக்கம் இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். அப்போ ஜோதிட ரீதியாக அதுக்கு என்ன வழி இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, பரிகாரங்கள் அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, சிகப்பு சந்தனம் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். சிகப்பு சந்தனம், அந்த சிகப்பு சந்தனத்தை எடுத்து நெற்றியிலே வச்சுக்கிடணும். பச்சை குங்குமம் கிடைக்குது பாருங்க, சிகப்பு சந்தனம் பச்சை குங்குமம், இது 2 தான் உடைய ரகசியம். அந்த சிகப்பு சந்தனத்தை வந்து நீங்கள் நெற்றியில் வச்சுக்கிட்டு பச்சை குங்குமம் நெற்றியிலே வைத்து கொண்டு வருகிற போது ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை அமைகிறது.
மங்களகரமான வாழ்க்கை அமையுது. வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் வேகமாக நடைபெறுகிறது. பாசிட்டிவ் திங்கிங் வருகிறது. அப்போ அது கணவன் மனைவி உறவாக இருக்கட்டும், நீங்கள் வெளியில் மற்றவங்கள்ட்ட பேசும்போதும் சரி, நீங்கள் வந்தீங்கனாலே மகிழ்ச்சி அப்படின்னு எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி ஒரு நல்ல சூழ்நிலை கிடைக்கும். அதனால சிகப்பு சந்தனம், பச்சை குங்குமம் இதை வைத்துக் கொள்ளுங்கள், நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். நல்ல ஒரு எளிமையான பரிகாரம் சொன்னீங்க சார். தொடர்ந்து பேசலாம். வணக்கம், நேரம் நல்ல நேரம். உங்க பேர் சொல்லுங்க. அம்மா சொல்லுங்கம்மா. இதுக்குள்ள இருந்து பேசுறேங்கம்மா. வணக்கங்கம்மா. வணக்கம்மா. யாருக்கா கேக்குறீங்க? என் மகனுக்காக கேக்குறீங்கம்மா. மகனோட பேர் சொல்லுங்க. நாங்க முஸ்லிம்மா. பரவாயில்லம்மா, கண்டிப்பா சொல்லலாம். சலீம் சாதிக். சரிம்மா. அவருடைய ராசி திருவாதிரை நட்சத்திரம். காலை சனிக்கிழமை காலையில 10:45 பிறந்துச்சுமா. குழந்தை இல்லம்மா பிள்ளைக்கு. என்ன வயதாகுதுமா அவருக்கு? 42. 42. சரி. ஆமாம்மா. சரிம்மா, கவலைப்படாதீங்க. சார் கிட்ட பேசுங்க, நல்ல வழிகாட்டுதல் கொடுப்பாங்க. சரிம்மா. லைன் கிடைச்சதுல ரொம்ப சந்தோஷம்மா. வணக்கம்மா. வணக்கங்க சார். ரொம்ப மகிழ்ச்சிமா. அதாவது திருவாதிரை நட்சத்திரம்ங்கிறது ஒரு அற்புதமான நட்சத்திரம்மா. இந்த நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுடைய அன்புமகளுக்கு கோபங்கள் நிறைய வரும், எல்லாம் இருக்கும். ஆனால் கோபம் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க. திருவாதிரை நட்சத்திரத்துக்காரர்கள் கடுமையான கோபக்காரர்களாகவும் இருக்காங்க, நல்ல அன்பு செலுத்தக்கூடியவர்களாகவும் இருக்காங்க. தன் மீது பிறர் அன்பு செலுத்த மாட்டாங்களான்னு காத்துட்டு இருக்கக்கூடிய பல பேர் திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள். இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த நட்சத்திரத்துக்குனே ஒரு தோஷம்மா, களத்திர தோஷம் அப்படின்னு பேர். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த அனைவருக்குமே களத்திர தோஷம் உண்டு. பல பேருக்கு கணவன் மனைவி உறவு சரி இருக்காது, ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் ஃபேமிலியில் போகணும், இந்த ஃபேமிலிக்காக நான் உழைக்கிறேனே, அவங்க என் மேலே அன்பு காட்டலேன்னு சொல்கிறவங்கலாம் பல பேர் திருவாதிரை நட்சத்திரத்தில் இருக்காங்க. உங்கள் அன்பு மகன் விஷயத்தில் அவருக்கு இந்த குழந்தை பாக்கியம் சம்மந்தமாக கேட்குறீங்க. நீங்கள் என்ன செய்யணும் அப்படி கேட்டிங்கன்னா, வியாழக்கிழமைகளில் அருகில் இருக்கக்கூடிய தர்காவிற்கு நடந்து போக சொல்லுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய தர்காவுக்கு நடந்து போகணும். நடந்து போய் அங்கே வாசனை தூபங்கள் ஏற்றி வைப்பது என்பது அற்புதமான பலன்களை கொடுக்குமா. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் போகணும். ஒரு 1 கிலோமீட்டர் தூரமாவது நடந்து போனால் ரொம்ப நல்ல பலன் தரும். அங்கே போய் நீங்கள் வாசனை தூபங்கள் ஏற்றி வைத்து வழிபாடு செய்கிற போது அற்புதமான பலன்கள் கிடைக்கும். உங்கள் கோரிக்கையை இறைவன் நிறைவேற்றுவான்மா. வாழ்த்துக்கள். நம்பிக்கையோட செய்யுங்கம்மா, குழந்தை பாக்கியம் கிடைக்க வாழ்த்துக்கள். நன்றி. அழைத்தமைக்கு அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம். டிவி பார்க்க வேண்டாம், இணைப்புல இணைந்திருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம் மேடம். வணக்கம், உங்க பேரு? என் பேரு கவிதா மேடம். பையனுக்காண்டி பேசுறேன். சரி, பையனோட பேர் சொல்லிட்டு டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கம்மா. என் பேரு கவிதா மேடம். பையனோட பேரு புஷ்பராஜ். சரி. பையன் பேரு புஷ்பராஜ். சரிம்மா, பிறந்த தேதி மாதம் வருடம் சொல்லுங்க. அக்டோபர் 31. சரி. வருடம் 2005. 2005. சரி. ஆமா மேடம். பிறந்த நேரம்மா? பிறந்த நேரம் 4:10 காலையில 4:10. சரிம்மா. ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க. 31/10. 2005. 2005 இல்ல, ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க. கன்னி ராசி, கன்னி லக்கணம், அஸ்த நட்சத்திரம். சரிம்மா, என்ன கேள்வி கேக்குறீங்களோ கேட்கலாம் மேடம். என்ன கேள்வியோ கேட்கலாமா? பையனுக்கு 20 வயசாகுது. லக்கணம் கன்னி ராசி மேடம். கன்னி லக்கணம். நீங்க டிவி பார்த்து பேசாதீங்க, என்ன கேள்வி கேளுங்க. உங்க கேள்வியை நான் கேட்டுட்டு தான் இருக்கேன். அதாவது நீங்க பேசக்கூடியதை கேட்டுட்டு இருக்கேன். 20 வயது பையனுக்கு எல்லாம் சரிம்மா. அவருக்காக நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க? ஏதாவது தொழில் ஆரம்பிக்கணும் சார். ஏதாவது தொழில்னா அப்ப அவருக்கு பிடித்த விஷயம் எதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? நீங்க ஒரு தொழில் ஆரம்பிப்பது என்பதுமா, இவர் ஜாதகப்படியே ஒரு தொழில் ஆரம்பித்து நல்ல முன்னேறி வருவார்னு இருக்குமா. ஆனா இவருக்கு ஏதாவது ஒரு துறையை தேர்ந்தெடுத்து அந்த துறையில் ஒரு பயிற்சி பெறணும். சரிங்களா? பயிற்சி பெற்ற பிறகுதான் அந்த துறையில் ஒரு தொழிலை துவங்கணும். எடுத்தெடுப்பில் ஒரு வேலையை ஒரு தொழிலை துவங்கணும் அப்படின்னு அவருக்கு ஆரம்பித்து கொடுக்க வேண்டாம். இவருக்கு நம்ம பேசக்கூடிய நேரத்தில் அந்த கன்னி ராசியிலே கேது பகவான் சென்று கொண்டிருக்கிறார். ஆகவே எதுவுமே இவருக்கு ஒரு தடையாக இப்போ இருந்துகிட்டு இருக்கும். இவர் என்ன செய்யணும்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயில், நான் வழக்கமாக சொல்லக்கூடியது ரொம்ப தொலைவுகளுக்கு அலையக்கூட வேண்டாம், நம்ம பக்கத்தில் உள்ள கோயிலில் சென்று வழிபட்டாலே பலன் கிடைக்கும். உங்கள் அருகில் இருக்கக்கூடிய கோயிலில் விநாயக பெருமானுக்கு இவர் அருகம்புல் மாலை சாற்றிக்கிட்டே வரணும் ஒவ்வொரு புதன்கிழமையும். அப்படி செய்து கொண்டு வருவது நல்ல பலன் தரும். எலக்ட்ரானிக்கல் சம்பந்தப்பட்ட துறையில் இவர் இறங்கினார்னா நல்ல முன்னேற்றமும் கிடைக்குமா. வாழ்த்துக்கள். நன்றி. அழைத்தமைக்கு அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், நேரம் நல்ல நேரம். உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம்மா, உங்க பேரு? கலைமகள் பேசுறேன் மேடம். குரங்கபுத்தூர்ல இருந்து. சரி, யாருக்கா கேக்குறீங்க?
என் பொண்ணுக்காக கேக்குறேன் மேடம். மகளோட பேரு, பிறந்த தேதி, மாதம், வருடம் சொல்லுங்க. பேரு கனிஷ்கா மேடம். 12/1/2016. 12/1/2016. மகர ராசி, அவிட்ட நட்சத்திரம். பிறந்த நேரம் சொல்லுங்க. 2:49 மேடம். சரி, மதியம் 2:49. ராசி நட்சத்திரம், லக்னம் ஒரு முறை. மகர ராசி, அவிட்ட நட்சத்திரம். லக்னம்மா லக்னம் தெரியல. சரி, ஓகே, உங்க கேள்வியை கேட்கலாம். அதாவது பொண்ணோட படிப்பு எப்படி இருக்கும், எதிர்கால ஃபியூச்சர் எப்படி இருக்கும் கேக்குறேன் மேடம். சரிம்மா, பேசலாம். அம்மா வணக்கம்மா. வணக்கம் சார். உங்களுடைய அன்பு மகளுடைய ஜாதகத்தை பார்க்கிற போது கணிப்பொறி, கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட படிப்புகள் அவங்களை கொண்டு போகிறது நல்லது. காமர்ஸும் கம்ப்யூட்டரும் கலந்த படிப்புகள் இவருக்கு வாழ்க்கையில் மிகுந்த உயர்வுகளை கொடுக்கும். அத்தோட என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏதாவது ஒரு கலையை ஒன்று இவங்களை கற்றுக்கட சொல்லணும். அது பெரிய வளர்ச்சியை உங்களுக்கு கொடுக்கும்னு இருக்குமா? வாழ்த்துக்கள் சார். தொழில் வளமா இருக்கணும், நல்ல சிறந்த தொழில் பண்ணிட்டே இருக்கணும். அதே மாதிரி கடன் அடையணும் சார். கடன் அதிகப்படியா இருந்தாலே தொழிலுக்காகவும் சில பேர் வாங்குறாங்க இல்லையா? கடன் இருந்துகிட்டே இருந்தா எவ்வளோ வருமானம் வந்தாலும் நமக்கு அது நிற்கவே நிற்காது. ஸோ இதுக்கு ஒரு எளிமையான பரிகாரம் சொல்லுங்க. நீங்க கேட்கக்கூடிய இந்த கேள்விமா நம்முடைய நேயர்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்க போது, நீங்கள் பேசக்கூடிய இந்த நேரத்தில் பல பேர் இந்த கடன் தொல்லைகளை நினச்சிட்டு இருக்காங்க. பிஸ்னஸ் பண்ணுறவங்க பல பேர் கடன் தொல்லைகளாக அவதிப்பட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் இந்த கேள்வியும் பதிலும். என்ன செய்யணும்னா, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கருடன் இருக்கார் பாருங்க. திருக்கோயில்களில் பெருமாள் கோயிலில் பார்த்தீங்கன்னா பெருமாள் கோயிலில் கருடன் இருப்பாரு. அந்த கருடனை சென்று தரிசனம் பண்ணணும். கருடனுக்கு துளசி மாலை அணிவிக்கணும். அப்படி துளசி மாலை அணிவித்து கருடனை வழிபட்டுக்கிட்டு வந்தால் வெள்ளிக்கிழமை சாயந்தரம் உங்களுக்கு விரைவில் உங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கு கண் முன்னால் பார்க்கலாம். தொழில் ரொம்ப பிரகாசமாக இருக்கும். கடன் தொல்லைகளிலிருந்தும் நீங்கள் விடுபட ஆரம்பிக்கலாம். நம்ம நிகழ்ச்சியுடைய தொடக்கத்தில் சொன்னோம், சிகப்பு சந்தனத்தை பயன்படுத்துங்கள் சொன்னோம் பாருங்களேன். அப்படி சிகப்பு சந்தனத்தை நெற்றியிலே இட்டுக்கொண்டு வருகிற போதும் கடன் தொல்லைகள் வெகுவாக குறைகிறதுமா. இதை பல நேயர்களுக்கு சொல்லி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு குறையுது சார், நாங்கள் அனுபவத்தில் பார்க்குறோம் சார்னு சொல்றாங்க. அதாவது சிகப்பு சந்தனத்தை இட்டுக்கொண்டே நீங்கள் கருடனை தரிசனம் செய்யுங்கள். துளசி மாலை அணிவித்து வெள்ளிக்கிழமை என்று பிரார்த்தனை செய்யுங்கள். பிரார்த்தனைகளுக்கு அற்புதமான பலன் உண்டு. உங்களுக்கு கடன் தொல்லை விலகும். நல்ல ஒரு பரிகாரம் சொன்னீங்க சார். மிக்க நன்றி. தொடர்ந்து பேசலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்க பேரு? ராம்குமார். யாருக்கா கேக்குறீங்க? எனக்கா என்ன பண்ணுது? உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க சார். 8/12/1993. 8/12/93. பிறந்த நேரம்? இரவு 9:55. இரவு 9:55. ராசி நட்சத்திரம், லக்னம் சொல்லுங்க. கன்னி ராசி, ஹஸ்த நட்சத்திரம், கடக லக்னம். சரி, என்ன கேள்வி கேக்குறீங்க? அரசு வேலைக்காகவும் திருமணத்துக்காகவும் கேட்கணும். நிச்சயமா, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. தொடர்ந்து பேசலாம் சார் கிட்ட. ஐயா வணக்கம். அதாவது இதில் அரசு வேலை, அதிகார வேலை கிடைப்பதிலே சில தடைகளை உங்கள் ஜாதகம் காட்டிக்கிட்டே இருக்கு. பொதுவாக இந்த மாதிரி தடைகள் விலகணும் அப்படின்னு சொன்னால், இதற்கு நம்முடைய நிகழ்ச்சியிலேயே நம்ம நிறைய பரிகாரங்கள் சொல்லியிருக்கிறோம். அதில் குறிப்பாக ஒரு பரிகாரம் ஆதித்ய ஹிருதயம் அப்படிங்கிற ஸ்லோகத்தை தினந்தோறும் காலையில் படிக்கணும். ஜெயது ஜெயது சூரியம்னு ஆரம்பிக்கக்கூடிய அந்த ஆதித்ய ஹிருதய ஸ்லோகத்தை நீங்கள் சொல்ல சொல்ல அற்புதமான பலன்கள் கிடைக்கும். அரசு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு. இன்னொரு புறம் பழனி மலையில் சென்று முருகனை ராஜ அலங்காரத்தில் தரிசனம் பண்ணணும். மலை மீது ஏறி சென்று முருகன் வழிபாடு செய்யணும். அந்த மலை மீது ஏறி செல்வது முக்கியமான தாற்பயம். அது நம்முடைய உடலுக்கு நம்ம வியர்வை சிந்த மலை மீது ஏறி சென்று முருகப்பெருமானை தரிசனம் செய்கிற போதுதான், உடலை வருத்துகிற போதுதான் உடனடியாக பலன் கிடைக்குது. அப்படி சென்று தரிசனம் செய்யுங்கள். உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நன்மை நிகழும். நன்றி. அழைத்தமைக்கு நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், நேரம் நல்ல நேரம். உங்க பேர் சொல்லுங்க. சேலம் சித்ரன். சரிம்மா, யாருக்கா கேக்குறீங்க? எங்க அக்கா பையனுக்கு கேக்குறேங்க. யாருக்காக? அக்கா பையனுக்கு. அக்கா பையனுக்கு. அவருடைய பேர் சொல்லிட்டு பிறந்த தேதி, மாதம், வருடம் சொல்லுங்க. ஸ்ரீ சூரிய பிரகாஷ்ங்க. இதுங்க 12/9/1995. 12/9/95. ஆமாங்க. பிறந்த நேரம் சொல்லுங்கம்மா. காலையில காலையில 4:30 மணி. 4:30 காலையில. ராசி நட்சத்திரம், லக்னம் சொல்லுங்க. 5:30. சரிம்மா, சரி. ராசி நட்சத்திரம், லக்னம் சொல்லுங்க. அஸ்வினி நட்சத்திரம். மேச ராசி, லக்னங்க. என்ன லக்னமா? சிம்ம லக்னம். சிம்ம லக்னம். நீங்க பேசுறது விட்டு விட்டு கேக்குது. உங்க கேள்வியை கேட்கலாமா? தம்பி கல்யாணத்துக்காக கேக்குறேங்க. தடையாயிட்டே இருக்குதுங்க. அதுக்காக தான் கேக்குறேங்க. வரதெல்லாம் தட்டி தட்டி போகுதுங்க. அந்த பொண்ணு கல்யாணம் ஆயிருது, தம்பிக்கு அமையவே மாட்டேங்குதுங்க. சரிம்மா, கவலைப்படாதீங்க. தொடர்ந்து பேசலாம் சார் கிட்ட. அம்மா வணக்கம்மா. சார் வணக்கம் சார். அதாவது இவருடைய ஜாதகத்தில் நிறைய தடைகள் தென்படுகிறதுமா. அதாவது ஒரு நிமிடத்தில் பதில் சொல்லக்கூடிய அமைப்பு இதில் இல்லை.
அதனால் இவருடைய ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு ஒரு முறை நேரில் அணுகுங்கள். இவர் தடைகளுக்கு நம்ம வந்து தெளிவாக பேசி தீர்வு காணலாமா? வாழ்த்துக்கள். நன்றி அழைத்தமைக்கு. அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ மேம், வணக்கம் மேம். வணக்கம்மா, உங்க பேரு? என் பேர் கனகரத்தினம். சரி, யாருக்கா கேக்குறீங்க? என் பையனுக்கு தான் கேட்கேன் மேம். பையனோட பேரு, பிறந்த தேதி, மாதம், வருடம் சொல்லுங்க. பையனோட பேர் ரமேஷ் கண்ணன். ம் 2002 சரி 11வது மாசம் நவம்பர் 30ஆம் தேதி மேம். இரவு 7:05. சரி 30/11/2002. ஆமா மேம். பிறந்த நேரம்மா? இரவு 7:05 மேம். இரவு 7:05. ராசி, நட்சத்திரம், லக்னம் சொல்லுங்க. ராசி கன்னி ராசி, சித்திர நட்சத்திரம் மேம். லக்கணம் தெரியலையே. சரிம்மா, என்ன கேள்வியோ கேட்கலாம். பையன் அரசு வேலைக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு தான், எப்பவும் கிடைக்கும் மேம். சரிம்மா, தொடர்ந்து பேசலாம் சார் கிட்ட. அம்மா வணக்கம்மா. வணக்கம் சார். அவருக்கு வந்து இப்போ கன்னி ராசி நடக்குது பாருங்க. ராசியில் அவருக்கு வந்து கேது பகவான் இருக்காரு. அந்த கேது வந்து வரக்கூடிய வருடத்தில் மே மாதம் 18ஆம் தேதி விலகுகிறார். விலகின பிறகுதான் அவருக்கு இருக்கக்கூடிய தடைகள் விலகும், நல்ல முன்னேற்றம் வரும். தொடர்ச்சியாக பிள்ளையாரை வழிபட சொல்லுங்க. அவருக்கு நல்ல அரசு வேலை கிடைக்க என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி அழைத்தமைக்கு. இன்றைய நிகழ்ச்சியில் ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த வழிகாட்டுதல் கொடுத்தமைக்கு மிக்க நன்றி சார். ரொம்ப நன்றிம்மா. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் எங்களிடம் நேரடியாக ஜோதிட ஆலோசனை பெற விரும்பினால் சென்னையில் டி நகர்லையும் நங்கநல்லூர்லையும் எங்கள் ஆஃபீஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு எங்களை மீட் பண்ணலாம். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். நேர்களை மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.